கைஸ் இன்னைக்கு மகாநதியில் என்னாச்சுன்னு பார்ப்போம். கங்கா மாசமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதுனால சமைச்சு தரலான்ட்டு அவங்க அம்மா உள்ள இருந்து சமைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இவங்க வேற அப்போனா தோசை மேலே கொஞ்சம் பெப்பர் அதெல்லாம் போட்டு கொடுங்க, நல்லாயிருக்கும், அப்புறமா புளிப்புலாம் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா கடுப்புலேயே தோசை சுடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு உப்புமா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இல்லை வீட்டுக்காரருக்கு அவருக்கு பெப்பர்லாம் போட்டு அப்படிலாம் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தா பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே செம்ம காண்டாரங்க. கத்துறதை பார்த்து காவேரி ஏம்மா இப்படி கத்துற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உன் வீட்டில் வந்து கத்தக்கூடாதுன்னு சொல்கிறல, நான் தான் இது அப்படின்னு அவங்களே திட்டிக்கிறாங்க. ஏம்மா இப்படிலாம் லூஸு மாதிரி பேசுகிற, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னொடனே கம்முன்னு இருக்காங்க. அதுக்கப்புறமா எனக்கும் அப்படியே நல்லா மொறுன்னு ஒரு தோசை அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றணும் முறைக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பாவை பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறமா சரிம்மா நீ செய், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு நல்லா அப்படியே கிளம்புறாங்க பேசிட்டு. ஏன்னா அவங்க அப்பாவை பற்றி ஞாபகப்படுத்தினாங்கள்ல, அதனால். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா விஜய் வராரு. விஜய் வரும்போது யோசிக்கிறாங்க இவங்கெல்லாம், ஏம்மா இங்கே எப்படிம்மா தூங்குதுன்னு அந்த பொண்ணு கேட்க, அதை விஜய் பார்க்க, இவங்களை யார் இங்கே தங்க வச்சுதுன்னு சொல்லி அந்த வேலை செய்வாங்கள வீட்டில், அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. கேட்டவுடனே இல்லை உங்கள் சித்தி தான் தங்க வச்சாங்க, அதனால் என்கிட்ட சொல்லணுமா இல்லை, இவங்க விஷயத்தில் இனிமேல் நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க விஷயத்தில் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்க, அது போதும் அப்படின்னோடனே அவங்க சரிங்க சார் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க தம்பி நான் கேட்குறேன் அப்படின்னு. அப்புறமா எல்லோரும் பாவமாக பார்க்குறாங்க. அப்புறம் அந்த பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, முத்துமலர், ரொம்ப நன்றிங்க மாப்பிள்ளைன்னு சொன்னோடனே கோபமாயிட்டார். இதுக்கு மேலே நீங்கள் என்னை மாப்பிள்ளைன்னுலாம் கூப்பிடாதீங்க, அப்படி வேணால் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க தம்பி அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா கட்டிலெலாம் பார்த்துட்டு இந்த பெட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்புறமா என்னாச்சுன்னா மறுபடியும் காவேரிக்கு கால் வலி வந்துருச்சு. கால் வலிக்கு அப்புறம் சுடு தண்ணி எடுத்துகிட்டு வராரு. அதுக்கப்புறமா என்னங்க இப்படி பண்ணுறீங்க, காலெல்லாம் பிடிச்சி அமுக்கி விடுறாரு. நீ என் ஒய்ஃப்டி, உனக்கு கால் அமுக்காமல் வேறு அமுக்க போகிறேன் அப்படின்னு சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கால் அமுக்கி விட்றாரு. அதுக்கப்புறமா கட்டில் கீழே என்னங்க நீங்கள் கீழே உட்காருறீங்கன்னு மறுபடியும் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா என் மேலே உங்களுக்கு கோபமே வராதா அப்படின்னு கேட்டோடனே ரொமான்ஸு தான், ஓல்டு சாங் போடுறாங்க, பயங்கரமாக இருக்குது. ஃபுல் எபிசோடு வேணான்னு நீங்கள் கமெண்டில் கேட்ட உடனே நான் அனுப்புவேன். ஜஸ்ட்டு ஒரு கமெண்டு.